அப்போ இந்த மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தில் எங்கேயாவது பிரச்சனை வர நேரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிடும். ஆளுநருக்கு சில அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. அது ஆர்டிகல் 200, 201. இவர்கள் சேலஞ்சு பண்ணி போனது அதுதான். ஆளுநர் மசோதாவை நிறுத்தி வைக்கிறார், காலதாமதப்படுத்துகிறார், இது பண்ணுறார். அப்போ 10 மசோதா நிற்கிது. எது? துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் முதல்வருக்கு உண்டு அப்படின்னு மசோதா நிறைவேற்றி அனுப்புகிறாங்க. கவர்னர் அப்படி நிப்பாட்டி வச்சிருக்காரு. போனோன்னா 2 பேர் டிவிஷன் பெஞ்சு என்ன பண்ணிட்டாங்க, நீ என்ன இது பண்ணுகிறீங்க, ஆச்சா பூச்சா அப்படின்னு சொல்லி அந்த மசோதாலாம் நிறைவேறிச்சு, போ நாங்களே உத்தரவு போடுறோம் அப்படின்னா இவங்க குதி அவங்க அதோடு நிறுத்தலை. இனிமேல் வந்தால் இவ்வளோ நாளைக்குள்ளே நீ அனுப்பிச்சிடணும். ஹலோ மேடம், நீங்களும் யார் ஜனாதிபதியா, நீங்களும் இவ்வளோ காலத்துக்குள்ளே முடிச்சு அனுப்பணும். அங்கே தான் பிரச்சனையாக மாட்டுது. என்னன்னா, ஜனாதிபதி தான் சட்டம் ஏற்றுகிற இடத்துல இருக்கிறார். அவர் தான் கான்ஸ்டியூஷனல் ஹெட்டு, அரசியலமைப்பு சட்டத்துடைய தலைவர். இவங்க அவங்களுக்கே ஆர்டர் போட முடியாது.